இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க. மறுபடியும் ஒரு புதிய சீரீஸ்ல உங்களை மீட் பண்றதுல மிகுந்த சந்தோஷம். பெண்ணை நீ எழுந்துரு சீரீஸோட டே 1க்கு உங்களை வரவேற்கிறேன். பெண் எதற்கு எழும்பணும், எங்கிருந்து எழும்பணும், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். எதற்காக எழும்பணும் அப்படின்னா, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியா எழும்ப வேண்டும். ஏன் எழும்ப வேண்டும்? தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியா. தேவன் ஆண்களுக்கு மாத்திரம் அல்ல, பெண்களுக்கும் திட்டங்களை வைத்திருக்கிறார். அது எல்லா பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வருகிற நாட்களை பெண்களை தேவன் அதிகமாய் பயன்படுத்த விரும்புகிறார். ஊழியத்துல, தலைமைத்துவத்துல, தேவனுடைய காரியங்கள் அதிகமாய் பெண்கள் பயன்படுத்தப்பட போகிறார்கள். 5 வித ஊழியத்தையும் பெண்களின் மூலமாய் செய்ய விரும்புகிறார். ஆண்களுக்கு இணையாய் பெண்களும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய உலகத்தின் அநேக பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட பெண் தலைவர்கள் அநேகர் எழும்பிக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இனி எல்லா பகுதிகளிலும் அப்படிப்பட்டவர்கள் எழும்ப போகிறார்கள். அப்போ பெண்களாகிய நாம் தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம் சூழ்நிலைகளுக்குள்ளால சிக்கில்லாம அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். தேவன் ஆணையும் பெண்ணையும் உருவாக்கும் பொழுதே ரொம்ப அழகாய் அவர் உருவாக்கி இருக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். வெறும் ஆண் மட்டும் இல்ல, தேவ திட்டத்துல ஆணும் பெண்ணுக்கும் ஈக்குவலான ஒரு இடம் இருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா 28வது வசனத்தை, அவர்களை நோக்கி பலுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு அடுத்த வசனத்துல சொல்லப்படுகிறது. அப்போ ஆதாமை மாத்திரம் பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லை, ஏவாளையும் பார்த்து சொல்றாரு, எல்லாரும் நீங்க 2 பேரும் இணைந்து இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாத்து மேல அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன். அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஆண்கள் மட்டும்தான் ஊழியம் செய்யணும், அவங்களுக்கு தான் அந்த அழைப்பு இருக்கிறது அப்படின்லாம் இல்லைங்க. அழைப்பு ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஆண்டவருடைய அழைப்பு இருக்கு. ஆண்டவருடைய அழைப்பை பெற்று கொண்டிருக்கிற நாம் அதை புரிந்து கொண்டிருக்கிறோமா? அது ஆணா இருக்கிறதுனால அல்லது பெண்ணா இருக்கிறதுனால, நான் பெண்ணா இருக்கிறேங்க அதனால தேவ அழைப்பை நான் செய்ய முடியாது, ஏன்னா பிகாஸ் ஐம் அ விமன் அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஒரு பெண் தேவ அழைப்பை ஸ்கிப் பண்றதுக்கு தான் ஒரு பெண் என்கிற காரணத்தை தேவனுக்கு முன்னாய் காட்டவே முடியாது. தேவன் எல்லார் மேலேயும் திட்டம் வச்சிருக்கிறார். குறிப்பாய் பெண்கள் மேலேயும் அவர் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை புரிந்து தேவனோடு நம் இணைந்து தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்யும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். இந்த வீடியோவை நீங்க ஆக்சிடென்ட்லி பார்க்கலங்க. உங்க மேல ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. அந்த தேவ திட்டம் என்ன என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அதாவது தேவன் உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்க இன்னைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலைகள்ல, போராட்டங்களை சிக்கிக் கொள்ளாமல் தேவன் என் மேல என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அப்படின்னு தேவனை கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல நம்ம வந்திருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய திட்டத்துல பெண்களுக்கு இடம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இயேசுவோட வம்ச வரலாறு. பொது வம்ச வரலாறுகள் ஆண்களுடைய பெயர்கள் மட்டும்தான் சொல்லப்படுகிற வழக்கம் எபிரேய கலாச்சாரத்துல. மத்திய 1வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா சில வித்தியாசமான காரியங்கள் அங்க இருக்கிறது. அங்க இயேசுவோட வம்ச வழி பற்றி அந்த அட்டவணையில 5 பெண்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பெயர்களை வாசிக்கிற பாருங்க. தாமார் வசனம் 3ல, ராகாப் வசனம் 5ல, அதே வசனத்துல ரூத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வசனம் 6ல உரியாவின் மனைவி, அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மரியாள். அப்போ தேவனுடைய திட்டத்துல பெண்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி பெண்களுக்கும் இருக்கிறது. ஆண்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம தப்பிச்சு ஓடுறதுக்கு வழி கிடையாது. அவங்க மேல தேவ திட்டம் இருக்குமானால் நீங்க அதை விட்டு ஓடி விடுறது எவ்வளவு பெரிய தவறு. அப்போ அதை நாம் செய்யக்கூடாது. தேவ திட்டத்தை நாம் இணைந்து செய்யணும். அப்போ அதற்கு நாம முதல்ல செய்ய வேண்டியது, ஆண்டவரே ஏன் மேல நீங்க என்ன திட்டம் வைத்திருக்கிறீர், அதை எனக்கு ரிவீல் பண்ணுங்க ஆண்டவரே, அதை எனக்கு புரிய வைங்க ஆண்டவரே. ஆண்டவரை கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு அதை ரிவீல் பண்ணி கொடுக்க போகிறார். நான் இருக்கிற இடத்துல, நான் என்னுடைய சூழ்நிலையில நான் என்ன மாதிரியான ஊழியத்தை நமக்கு செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிப்போம். இந்த முதல் நாள் செய்தியை கேட்கிறவங்களே பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய திட்டத்தை நீ புரிந்து கொள், உன் மேல நான் வைத்திருக்கிற திட்டத்தை புரிந்து கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ நாம் அதை புரிந்து கொள்வோம். தொடர்ந்து வருகிற நாட்களை தேவன் உங்களோட அநேக காரியங்களை பேச போகிறார். நீங்கள் தேவனுக்கு எவ்வளவு தேவை என்பதை உங்களுக்கு உணர்த்த போகிறார். தொடர்ந்து ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ கொடுத்த அந்த நல்ல சீரீஸ்க்காக நன்றி. குறிப்பாய்
பெண்கள் எழும்பும்படியா நீர் வாஞ்சி கொண்டிருக்கிறீரே. பெண்களுக்கும் உடைய திட்டத்துல ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. என்னை கேட்கிற ஒவ்வொரு பெண்களும் உமக்காய் எழும்புவார்களாக ராஜா. உம்முடைய ராஜ்யத்திற்கான காரியங்கள் இணைந்து செயல்பட அநேக பெண்களை எழுப்புங்கப்பா. இந்த சீரீஸ் அநேக பெண்களுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குகிற சீரீஸாய் மாறட்டும் ராஜா. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சந்தோஷமா இருங்க. பெண்களோட இந்த செய்தியை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. God bless you all.